நிச்சயமாக மந்திரிகள் வீட்டு வாசலில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும், போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும். உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? சமச்சீர் கல்வி. திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது, அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திராவிட இயக்கத்தினர். ஆகவே இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை we will call their bluff. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே 85 ராஜீவ் காந்தி ஆரம்பித்தது தான். ஆகவே அந்த கொள்கையில் நீங்கள் வச்சுருந்த வரைக்கும் நீங்கள் 10 வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு 2G ஊழல் வர பண்ணின அந்த ஆட்சியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் இப்போ எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இதை நீங்கள் எதிர்த்தால் அன்றைக்கி மாதிரி இல்லை பிஜேபி. இப்போ we know how to fight these hypocritic forces. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திமுக கூட்டத்தை எதுக்க பிஜேபிக்கு தெரியும். அதனால் டூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அஷ்யூர்டு. திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். மறுநாள் காலையில் பணம் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆகவே நான் சொல்கிறதுக்கு எதாவது இருக்குது, நீங்கள் ஏதாவது கேட்கறனா கேட்கலாம். இதே நிலைப்பாடு தான் நீட்டு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டு காலத்துக்கு கட்டாயமாக அதை அமல்படுத்திட்டு தமிழ்நாட்டில் அதை உறுதிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையும் அவங்க இல்லை, நீங்கள் நீட்டு இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நீட்டு எதனால் அமல் ஆகுது? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பினால். இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினது யார்? காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை பைலட் பண்ணதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன். அதனால் நீங்களே கொண்டு வந்த திட்டம் நீட்டு, அதை உறுதிப்படுத்தினது சுப்ரீம் கோர்ட்டு. இப்போவும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீட்டில் உடன்பாடு இல்லைன்னா, எங்கள் ஊருக்கார் ரொம்ப படித்தவர்னு சொல்கிறாங்க எல்லாரும், அவர் வக்கீல ப. சிதம்பரம். அவர் என்ன சொல்கிறாரு? அரசாங்கத்தின் நிதியமைச்சரை பார்த்து நீங்கள் யூ ஷுட் கேன்சல் நீட்டுன்னு. வக்கீல் தானே இவர். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை போடுங்க ஐயா. சட்டம் தெரியாதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் மூலமாக அது அமலில் இருக்குது. அதனால் அதுக்கு ஒரே தீர்வு ரிவ்யூ பெட்டிஷன். அதை பண்ணுறதை விட்டுட்டு இந்த வேணால் மக்கள்கிட்ட பிராபடோ வி வாண்ட் அலோ. இது நான் என்ன சொல்கிறேன், பிடிக்காதவங்க இருக்கிற கட்சியை கூப்பிட வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அதனால் ஓகே, ஏன்னா ஐஎம் டீ டோல்றாரு, அதனால சொல்கிறேன். மகாவிஷ்ணு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இப்போ அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நிலைப்பாட்டில் வச்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து பல்வேறு இடங்களில் நீதிமன்றத்திலையும் விசாரணைகளாக மேற்கொள்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பண்ண தவறு என்னன்னு நீங்கள் அந்த தவறை அவர் ஒன்றும் தப்பே பண்ணலை. இப்போ ஒருத்தர் கருத்து சொல்கிறார், பொது வெளியில் யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் வந்து டிசேபிள்டு பர்சன்னா அவரை பார்த்து ஏதாவது பேசியிருந்தா நானே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன். அந்த மாதிரி பண்ணலை. அவர் வந்து இம்மை மறுமை அதில் வந்து நீங்கள் பார்த்தா கலி பூங்கொண்டனார் என்ன சொல்கிறாரு? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. என்ன, நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்லது செய்தால் நல்லது பெறுவார்கள், கெட்டது செய்தவர்கள் கெட்டது பெறுவார்கள். அதுதான் நம்மளுடைய ஹிந்து மத நம்பிக்கை. இம்மையில் மறுமையில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், எழுமையும் ஏமாப்படைத்து 7 தலைமுறைக்கு. ஆகவே நாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா வள்ளுவர் மாதிரி
பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு, அடுத்தவன் மனைவியை பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பேராண்மைன்னு பேருன்னு சொல்கிறத பல மனைவியோடு மேடையில் உட்கார்ற கும்பல் அது எப்படி ஏற்றுக்கும் வள்ளுவரை? அதனால தான் இந்த கும்பல் ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் கேட்குறேன், உண்மையிலேயே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில் அவர் சொல்கிற என் ஏரியாவுக்கு வந்துட்டியா அப்படிங்க, பேட்டை தாதா, அந்த பேட்டையில் திருச்சியில் ஒரு தலைமை ஆசிரியர் சகாயமேரியினுடைய மகன் சைமன் டேனியல் 50 பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். உங்கள் பேட்டை, உங்கள் திருச்சி, அதுக்கு எதிராக திரு மகேஷ் பொய்யாமொழிகிட்டேருந்து அறிக்கை வந்ததா? இது என்ன பெரிய தப்பு? அங்கே நடக்குது. 50 குழந்தைகளை அந்த ஹாஸ்டலில் இவங்க அம்மா தலைமை ஆசிரியை அந்த சைமன் டேனியலுக்கு அது அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. அதில் நடந்தது. அப்போ மகேஷ் பொய்யாமொழிக்கு கோவம் வர வேண்டாமா? வராது. இவங்களுக்கு பெண் விடுதலையிலையும் நம்பிக்கை கிடையாது, ஏமாற்று பேர் வழிகள். இதில் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் திமுக காரனுக்கு எப்படி, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரே இடுப்பு கடுற கூட்டம். அதனால் அதுகள் அப்படி தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியணுங்க இருக்கா சொல்கிறேன். தேங்க்யூ. விச் பார்ட்டி? யூ சே தமிழ்லேயே சொல்லலாமா இல்லை இங்கிலீஷ் சொல்லணும்? அதாவது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு வரும். இப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பே கிடையாது. அதாவது பிஜேபி ஓட்டு பேங்க், எங்களுது நேஷ்னலிஸ்ட் ஓட்டு பேங்க். என்ன ஊழல் இல்லாத அரசியல், பொது வாழ்வில் தூய்மை, ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப் எங்களோட 5 ஆதார கொள்கையில் ஒன்று. இப்போது விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன? அவர் நீட்டு எதுக்கிறார், கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர். அதனால் இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ வில் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி திராவிடியன் பார்ட்டிஸ். சார் நல்லது தானே? தேங்க்யூ சார். ப்ளீஸ், எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ். சரி, ஃப்ரம் ஆல் தி பார்ட்டிஸ். இப்போ கூட இங்கே திமுக அதிமுக எல்லாத்துலேருந்தும் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க, வந்திருக்காங்க. அதனால் எல்லா பார்ட்டியிலேருந்தும் மத்திய மாண்புமிகு பிரதமர் மோடி அரசின் திட்டங்களால் கவரப்பட்டவர்கள், அது சென்ட்ரல் ஸ்கீம்னு தெரிஞ்சவர். ஏன்னா இப்போ ரேஷன் அரிசி போடுற பேக்கில் கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்கலாம், ஆனால் அது 100% சென்டர் சப்சிடின்னு தெரிஞ்ச மக்கள் இந்த படத்தை பற்றி கவலைப்பட வேணாம், வெறுமனை படம் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம யார் உண்மையாக அன்னதாத்தா மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறாரோ அந்த கட்சியில் சேருவோம்னு எல்லாரும் சேர்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.